ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாங் வார்ஷிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்னென்னா, உன்னதரின் மறைவில். ஆக்சுவலி நான் நேற்று சொல்லியிருந்தேன், நம்ம இனிமேல் எதுக்காகவும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு. அதே தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இந்த ஆடியோ கேட்குறவங்களும் சரி, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்ன ஒரு அற்புதம் தேவைன்னாலும் சரி, அற்புதத்தை ஏற்ற வேலையில் அவர் செய்ய வல்லவர். ஏன்னா கர்த்தர் எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வச்சுருக்கிறாரு, அப்படி தானே? ஆனால் ஒன்று மட்டும் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், அவர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்த உடனே அடுத்த செகண்டே பிசாசுக்கிட்டே இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு அவர் இயேசுவாக வரல. ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் வந்தார், அப்படி தானே? அவர் இதெல்லாம் முதல்ல அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அவர் வச்சுருப்பார். ஆனால் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன். அதே மாதிரி பாருங்களேன், இயேசு பிறந்ததுமே அவர் உடனே என்ன பண்ணலை, சர்ச்சில் போய் இது பண்ணலை, ஞானஸ்நானம் எடுக்கலை. 30 வயசு வரை அவர் ஞானஸ்நானம் எடுக்காமல் 30வது வயசில் ஞானஸ்நானம் எடுத்து, ஏன் ஒரு 33 வயசுலேயே அவர் சிலுவையில் அறையப்படணும்? இன்னும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். எல்லாமே ஏதோ ஒரு சித்தத்துக்காக தான், அப்படி தானே? 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஏன் கூட கொஞ்சம் வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி தான் அற்புதத்துக்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஏற்ற வேலையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஆனால் பண்ண வேண்டியது என்னென்னா, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. ஏங்க, நமக்காக அவரோட பிள்ளையவே கொடுத்துட்டாருங்க. இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? அவர் என்ன செய்யணும்? வேறு எதுவுமே கிடையாது. அதாவது பிள்ளையவே கொடுத்தவர் மற்றதெல்லாம் செய்யாமல் இருப்பாரா? நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், அதிகமாக விசுவாசிக்கணும். அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், அப்பப்போ பிசாசு நம்மளை இது பண்ணுவான். பார்த்தியா, ஒன்றும் நடக்கலை, பார்த்தியா, அவ்வளோதான்னு. போ, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசங்கிறது உலகத்தார் பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்த்தா தான் விசுவாசம். ஆனால் நமக்கு காணப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நம்பிக்கை. மரியாள் கிட்ட நீ ஒரு குழந்தைய பெற்றெடுப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ உனக்கு குழந்த பிறக்குமா அப்படின்னு சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஒரு கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றுப்பேன்னு சொன்னார். எல்லாமே அதாவது இமேஜின் கூட பண்ணி பார்க்காத விஷயத்தை தான் கர்த்தர் செய்வார். அதை அவள் விசுவாசிச்சா. அது எப்படி நடக்கும்? நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, மற்றதெல்லாம் ஒன்றும் இதாகலையே எப்படின்னு சொல்லி கேட்டாலும் இப்படி தானதும் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. காணப்படாதவைகளின் உறுதி. இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் கிடையாது. ஓகேயா? அது இயேசுவோட நாமத்தில். அது கர்த்தரோட சித்தம் கிடையாது. நம்ம நல்லா வாழணுங்கிறது தான் கடவுளோட சித்தம். அந்த சித்தத்தின்படி நம்ம நல்லா வாழ்வோம், 4 பேருக்கு உதவி செய்வோம். அவர் சொல்லியிருக்கார், நான் கீழே இல்லாமல் மேலே இருப்பேன், வாளாக இல்லாமல் தலையாக இருப்பேன். கடன் வாங்க மாட்டேம்மா, நீ கடன் வாங்க மாட்டேன்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை அப்படி கண்டினியூ பண்ணுறார். கடன் வாங்குறவர்களாக அல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்படிதான் மகிமைக்கு வெளிப்படும். நீ கடன் மட்டும் வாங்காமல் நீ மட்டும் நல்லா இருந்தால் எப்படி மகிமை வெளிப்படும்? மற்றவனுக்கு கடனை கொடுன்னு சொல்கிறார். ஓகேயா? ஃபினான்ஷியலாக பேசினாதாங்க மற்றவங்க. நீ கற்றுனாலும் சுவிசேஷம் நம்ம கற்றுனாலும் அவன் மண்டையில் உரைக்காது. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடும் பாருங்க. இதுக்கு மேலே அவள் கீழே போகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒருத்தி வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டும் போது நம்ம போய் வாயை திறந்து சொல்ல வேண்டாம், அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. எப்படி நடந்துச்சு இப்படின்னு. அது ஒரு சுவிசேஷம்தான், இப்படி தானே? ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுவிசேஷம் இன்டைரக்டாகவே போய் ரீச் ஆகிடுங்க. நம்ம டைரெக்டாக போய் மக்கள்கிட்ட வசனத்தை சொல்லி இது பண்ணுறதை காட்டிலும் இது ரொம்ப ஈஸியாக இப்போ ரீச் ஆயிடுது. ஏன்னா ஃபினான்ஷியல் லைஃப் தான் மற்றவங்க பார்த்துட்ருக்காங்க. நீ உள்ளே எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கேடுகட்டவனாக இருந்தாலும் சரி, அதை யாரும் பார்க்கல. உன்னோட ஃபினான்ஷியல் லைஃப் தான் உன்னோட என்டையர் இதையே டிசைட் பண்ணுது. ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னா நீ நல்லவன், அது நல்லா இல்லைன்னா உன்னை எவனுமே மதிக்க மாட்டான், அப்படி தானே?
ஸோ அது மாறும்போது, நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்கள் லைஃப் மாறும்போது, அற்புதம் நடக்கும்போது, உங்களை வேண்டாம், உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிற்பாங்க. அது பேசுங்க சுவிசேஷம். அது கொண்டு வரும் 10 பேரை கர்த்தர்கிட்ட. அந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கட்டும். இயேசுவோட நாமத்தில் நடக்கும். ஏன்னா அவரோட நாம மகிமைப்படணும்னு நம்மலாம் வாழ்கிறோம். கண்டிப்பாக அவர் செய்வார். ஓகேயா? சரி, இன்றைக்கி நம்ம பாட்டு, உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகால் மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன், அவர் என் நம்பிக்கை, என் கோட்டையும் நீ, அவரே என்னை காத்து கொள்வார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், ஆபத்தில் அவரை என்னோடு இருந்து ஜெய கொடியினை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே, தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் போட்டு விட்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு, உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஓகேயா? நாளைக்கு சந்திப்போம் வேறு ஒரு வீடியோவில். பாய்.